2000 ஆமாம் 2000 வெறும் 2000 ரூபாய்க்கு தையல் மிஷினே கிடைக்குது. சர்வீஸும் கொண்டு வரலாம், எக்ஸ்சேஞ்சுமே இருக்குது. உங்கள் பழைய மிஷினை நீங்கள் இங்கே வந்து புது மிஷினாக மாற்றிட்டு போய்க்கலாம். பார்க்குறதுக்கு நல்லா ரிச்சாக இருக்குது. ஒரு தங்கத்தை வச்சு தைக்கிற மாதிரி. கரண்ட் இல்லைன்னா என்ன பண்ணுறதுன்னா இந்த மிஷின் போட்டு அடிச்சுக்கலாம். இன்னொரு மிஷின். ஸோ இந்த மிஷினில் வந்து 300 மிஷின் இப்போ ரெடி ஸ்டாக் இருக்கா. ஒரு கார்மெண்ட்ஸை நீங்கள் ஆரம்பிக்கிறா இருந்தாலும் நம்ம ஜிட்டு வந்து வாங்கிக்கலாம். ஹோல்சேலில் தரேன் உங்களுக்கு. அது பாதிக்கு தரேன். பாதிக்கு உங்களுக்கு ஜுக்கி ஓவர்லாம் பாதி ரேட்டு கம்மியாக கொடுக்குறீங்க. கண்டிப்பாக தரேன். பஜாஜ் இஎம்ஐ இருக்குங்க சார் நம்மள்ட்ட. கிரெடிட் கார்டு அக்செப்டட் சார். 2500 கொடுக்குறீங்களா? 20,000 இருக்குது மிஷினவா? இந்த மாதிரி போர்ட்டபிள் மிஷின்ஸ். என்னங்க எல்லாமே ஷாக்கான ப்ரைஸாக சொல்கிறீங்க. கேரளாலேருந்து இங்கே வந்து வாங்கிட்டு போவாங்க. வெயிட்லெஸ்ஸாக இருக்குது. ரெண்டாவது என்ன ஷார்ப்பு, பயங்கர ஷார்ப்பாக இருக்குங்க. ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் உங்கள் தமிழ் வாகர். ஸோ இன்றைக்கி எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா வந்து ரொம்ப நாளாக கேட்டுட்டு இருந்தீங்க தையல் மிஷின் வீடியோ போடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருந்தீங்க. ஸோ உங்களுக்காகவே பார்த்தீங்கன்னா வந்து சூப்பரான ஷாப்புக்கு தான் வந்திருக்கும். ஸோ பார்த்தீங்கன்னால தெரியும் எல்லாமே தையல் மிஷின் வச்சுருக்காங்க. இங்கே பார்த்தீங்கன்னா வந்து யூஸ்ட் அண்ட் நியூ ரெண்டுமே வந்து சேல் பண்ணுறாங்க. ரெண்டுத்துக்குமே வாரண்டி கொடுக்குறாங்க. யூஸ்டுக்கும் வாரண்டி கொடுக்குறாங்க. சரிங்களா? இங்கே பார்த்தீங்கன்னா வந்து நிறைய பிராண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அதாவது நீங்கள் பேசிக்காக வந்து உங்களுக்கு நீங்கள் ஒரு ட்ரைனிங் நீங்கள் கற்றுக்கிறதுக்கு கூட இங்கே மிஷின் வாங்கிக்கலாம். இல்லை நீங்கள் கார்மெண்ட்ஸ் வச்சுருக்கீங்கன்னா அதுக்கு இங்கே மிஷின்ஸ் எல்லாம் வச்சுருக்காங்க. ஸோ பார்த்தீங்கன்னா 2 ஷாப்பாக இருக்கும். ஸோ நம்ம இருக்கிறது ஒரு ஷாப்பு, இன்னொரு ஷாப் ஒன்று இருக்குது. அங்கே பார்த்தீங்கன்னா யூஸ்டு நிறையா இருக்கும். சரிங்களா? நீங்கள் ஒரு பட்ஜெட்டில் வாங்கணும் அப்படின்னா கண்டிப்பாக இங்கே வரல. ஏன் ப்ரோ? ஸோ இவங்க தான் பார்த்தீங்கன்னா வந்து ஓனர். சொல்லுங்கள் ப்ரோ, நம்ம ஷாப் பற்றி சொல்லுங்கள். என்னென்ன வச்சுருக்கீங்க? நம்ம ஷாப்பில் வந்து A to Z எல்லா சீவிங் மிஷின்ஸும் இருக்குது. செகண்ட்ஸ் அண்ட் நியூ இருக்குது. ஹோல்சேல் ப்ரைஸில் தான் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். அப்புறம் வந்து தமிழ்நாடு ஃபுல்லாக அவங்களுக்கு டெலிவரி இருக்குது. ப்ளஸ் வந்து அதர் ஸ்டேட்டும் பண்ணிகிட்டு இருக்கோம். தமிழ்நாடு இல்லாமல் அதர் ஸ்டேட்டும் பண்ணியிருக்கோம். ப்ளஸ் வந்து அமேசான்லேயுமே நம்ம செல்லிங்ஸ் இருக்குது. சூப்பர். ஜாக் இந்த ஸ்டீவிங் மிஷின்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா அமேசான்லேயே இருக்குது. வாரண்டி பார்த்தீங்கன்னா 1 year to 6 months அந்த ரேஞ்சிலேருந்து இருக்குது. ஓகே ப்ரோ. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா வந்து நம்ம ஸ்டார்டிங்னா என்ன ரேஞ்சிலேருந்து இருக்கும் சார்? பெடல் மிஷின் செகண்ட்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா 2000 ரூபாய். ஆமாம் 2000 வெறும் 2000 ரூபாய்க்கு தையல் மிஷினே கிடைக்கிது. பெடல். சரிங்களா? ஸோ மோட்டர் வேணால் எக்ஸ்ட்ரா அட்டாச் தாராளமாக பண்ணிக்கலாம். உங்களுக்கு வந்து உங்கள் வியூவர்ஸ்க்குனா உங்களுக்கு பெஸ்ட்டாக தரேன். ஓகே. ஸோ இதெல்லாம் வந்து வெளியில் நம்ம எப்படி சொல்லணும்னா என் வீட்டில் மிஷின்ஸ் இருக்குது. சரிங்களா? அதை வந்து நான் இங்கே சர்வீஸ் கொண்டு வரலாமா? சர்வீஸும் கொண்டு வரலாம், எக்ஸ்சேஞ்சுமே இருக்குது. உங்கள் பழைய மிஷினை நீங்கள் இங்கே வந்து புது மிஷினாக மாற்றிட்டு போய்க்கலாம். வாவ், பழசை கொடுத்துட்டு புதுசு. ஆமாம். ஸோ நல்ல ப்ரைஸ்க்கு எடுத்துப்பீங்க? நல்ல ப்ரைஸ்க்கு எடுத்துப்போம். ஒர்க்கிங் கண்டிஷன் இல்லாமல் இருந்தாலும் எடுத்துப்பீங்க கண்டிப்பாக. ஓகே ப்ரோ. மதுரையிலே ஒரு பிரான்ச் ஓப்பன் பண்ண போகிறோம். சரிங்க, கூடிய சீக்கிரத்தில். மதுரையில் வந்து நம்ம மாமா வந்து இந்த மாதிரி பிரான்ச் ஓப்பன் பண்ணுறாரு. தென் வந்து மானாமதுரை, அதாவது பரமக்குடி ராம்நாத் சைட்லேயே நமக்கு மானாமதுரையில் நமக்கு ஒரு பிரான்ச் இருக்குது. ஆமாம். ஸோ வந்து நீங்கள் மானாமதுரை பிரான்ச் இருக்குது. மதுரையில் வந்து ஓப்பன் பண்ண போகிறோம். சரிங்களா? கூடிய சீக்கிரம் ஓப்பன் பண்ணிடுறோம். நீங்கள் ஓப்பன் பண்ணாலும் அங்கே கூட நீங்கள் ஷாப்பிங் பண்ணிக்கலாம். ஹோல்சேல் மதுரை சரௌண்டிங்கில் இருக்கீங்கன்னா இவ்வளோ தூரம் கூட வர தேவையில்ல. மதுரையில் இருக்கீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் அங்கே கூட போய் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இங்கே பார்க்குற எல்லாமே நீங்கள் அங்கேயும் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். அதுக்கு நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாருன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வந்து நியூலேருந்து அப்படியே போயிடலாம். ஸோ சொல்லுங்க ப்ரோ, என்னென்ன மிஷின்ஸ் இருக்குது? பேசிக்லேருந்து அப்படி காமிச்சு. பேசிக்கில் பார்த்தீங்கன்னா நம்மகிட்ட நிறைய மல்டி பிராண்டு சார். நம்ம ஓகே ப்ரோ. குறிப்பிட்ட சிங்கர், உஷா அந்த மாதிரி இல்லை, மல்டி பிராண்ட்ஸ். சிங்கர் இருக்குது, உஷா இருக்குது, பிரதர் இருக்குது. A to Z எல்லா சீவிங் மிஷின்ஸுமே உங்களுக்கு கிடைக்கும். எந்த மாடல் வேணும்னா நான் தரேன். ஓகேங்களா? இது பார்த்தீங்கன்னா பெடல் மிஷினு. இந்த பேசிக்கில் பழகிறவங்க அவங்க யூஸ் பண்ணுறதுக்கு இந்த மிஷின் நல்லா இருக்கும் உங்களுக்கு. ஓகேங்களா? கலரே வந்து கோல்டு கலரில் இருக்குது. ஆமாம், அது கோல்டு கலர் நல்லா இருக்கும். பார்க்குறதுக்கு நல்லா ரிச்சாக இருக்குது. ஒரு தங்கத்தை வச்சு தைக்கிற மாதிரி நல்லா இருக்கு. மூவிங் நல்லா இருக்கும். ஓகே ப்ரோ. தென் வந்து இது வந்து மெரிட்டில் அந்த டெய்லர்ஸ் வீட்டில் பழகிறவங்களுக்கு சின்ன ப்ளவுஸ் அடிக்கிறாங்க. ஓகே. பக்கத்தில் வாங்கி ப்ளவுஸ் அடிக்கிறேன், அதுக்கு இது நல்லா இருக்குங்க சார். ஓகே ப்ரோ. இது என்ன மிஷின்? இது ஓவர்லாக், அதாவது இந்த மாதிரி ஸ்டிச்சஸ் அடிக்கிற மிஷின். ஓவர்லாக். ஓவர்லாக். அந்த மெட்டீரியல் உள்ள வந்து ஓவர்லாக் அடிக்கிற. ஓகே. இதுல நான் புதுசும் கிடைக்கும், புது பழசும் கிடைக்கும். ஓகே. இதுல என்ன காஸ்ட் வரும் ப்ரோ? இது பாத்தீங்கன்னா 6000 வருங்க சார். 6000 வருது. ஆமா, புது மிஷினா ஃபுல் டேபிள் ஸ்டாண்ட் செட்டோட தான். எல்லாமே செட்டோட சொல்றேன். எல்லாமே செட்டோட தான். ஓகே ப்ரோ. பார்த்ததுல பாத்தீங்கன்னா வந்து இந்த மிஷின்ஸ் எல்லாம் எவ்வளவு வரும்? இந்த மிஷின்ஸ்னு பாத்துட்டீங்கன்னா மோட்டரோட நான் இப்போ 7000 ஆஃபர் போயிட்டு இருக்கு. இது பாத்தீங்கன்னா மிஷின் மட்டும் எடுத்தீங்கன்னா 65 வரும். அதாவது மெரிட்டில் டீலக்ஸ் மாடல். இதே சேம் வெப்சைட்ல போய் பாத்தீங்கன்னா 7200 MRP போட்டிருப்பாங்க. அதுதான் நம்ம 65 ஆஃபர் பண்ணி கொடுத்துட்டு. எல்லாமே ஆன்லைனோட கொஞ்சம் கம்மியா. ஆன்லைனோட உங்களுக்கு வந்து கம்மியாக தான் இருக்கும். ஓகே ப்ரோ. இது வந்து அட்வான்ஸாக போகிறவங்களுக்கு. இது வந்து அந்த சின்ன ஷாப் வச்சுருக்கேன், ஏன்னா கரண்ட்டும் போட்டு அடிப்பேன், நான் வந்து பெடலும் பண்ணுவேன், அந்த மாதிரி இருக்கிறவங்க இதை எடுத்துக்கலாம். இது போகும்போது ஹெவியாக இருக்கும், மெட்டீரியலும் உங்களுக்கு ஹெவியாக இருக்கும். இதுக்கெல்லாம் 1 year வாரண்டி இருக்குது. புதுசு நீங்கள் எது வாங்கினாலுமே உங்களுக்கு கண்ணை மூடிட்டு 1 year வாரண்டி இருக்குது. சரி, எக்ஸ்ட்ரா இது டோர் மாதிரி இருக்குங்களா? ஆமாம், இது வந்து உங்களுக்கு வந்து எக்ஸ்ட்ராவாக
இப்படி சாய்ச்சிக்கலாம் சைடில் வந்து நீங்கள் ஏதாச்சும் பொருள் வைக்கிறதுக்கு துணி அப்படியே வச்சு அடிக்கிறதுக்கு இது டெய்லருக்கு இது நல்லா தேவைப்படும். அதாவது டைலர் ஷாப் வச்சிருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் இதை பர்ச்சேஸ் பண்ணலாம். கரண்ட் இல்லைன்னா என்ன பண்ணுறதுன்னா இந்த மிஷின் போட்டு அடிச்சுக்கலாம். ஹெவியாக இருக்கும் உங்களுக்கு. ரொம்ப வந்து கால் வலி அப்படிலாம் இது பிரச்சனை இல்லை, இதில் பிரச்சனை மோட்டர் வேணால் அட்டாச் பண்ணிக்கலாம். உங்களுக்கு அடிஷனலாக மோட்டர் வேணும்னாலும் அட்டாச் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ எங்கள் வீட்டில் வந்து ஒரு மிஷின் மட்டும்தான் இருக்குது, அதுக்கு மோட்டர் வேணுனாலும் நீங்கள் அட்டாச் பண்ணி கொடுப்பீங்க? கண்டிப்பாக டெலிவரி டோர் ஸ்டெப் டெலிவரி இருக்குது உங்களுக்கு. ஓகே, சூப்பர் ப்ரோ. ஸோ பார்த்தீங்கன்னா வந்து நிறைய மிஷின்ஸ் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ஸோ இதுக்கு அடுத்துன்னா என்ன இருக்குங்க? இதுக்கு அடுத்து போயிட்டீங்கன்னா இது பார்த்தீங்கன்னா ஜாக் F4. இது பார்த்தீங்கன்னா டைரக்ட் டிரைவ் மோட்டர், ஸ்பீடு கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். நீங்கள் லைட் செட்டிங் எல்லாமே இருக்கு உங்களுக்கு. இதில் பார்த்தீங்கன்னா லைட் செட்டிங் வந்துடும். ப்ளஸ் வந்து இது வந்து எனக்கு ஃபாஸ்ட் செல்லிங். இது பார்த்தீங்கன்னா எனக்கு 300 மிஷின் ஸ்டாக் இருக்குது. ரெடி ஸ்டாக் வந்து 300 மிஷின். 300 மிஷினா? 300 மிஷின். ஸோ இந்த மிஷினில் வந்து 300 மிஷின் இப்போ ரெடி ஸ்டாக் இருக்கா. ஒரு கார்மெண்ட்ஸை நீங்கள் ஆரம்பிக்கிறா இருந்தாலும் நம்ம ஜிட்டு வந்து வாங்கிக்கலாம். ஹோல்சேலில் தரேன் உங்களுக்கு. ஓகே, அதாவது ஹோல்சேல் ப்ரைஸு ஹோல்சேலில் தரேன். இதே தான் நான் வந்து அமேசான்லேருந்து எல்லாத்துலேயும் செல்லிங் பண்ணிகிட்டு இருக்கேன். வாவ். 1 இயர் வாரண்டி கொடுத்துட்ருக்கேன் அந்த மிஷின்ஸுக்கு. எங்கே இருந்தாலுமே உங்களுக்கு 1 இயர் வாரண்டி அப்ளிகபிளாக இருக்கும். சரிங்களா? தென் வந்து அது ஜுக்கி டைரக்ட் பின்னாடி இருக்குது பார்த்தீங்களா? சீவிங் மிஷின்ஸ் பார்த்தீங்கன்னா இது பார்த்தீங்கன்னா DDL 81 சொல்லுவாங்க. கைக்கிட்டே இதுக்கு மோட்டர் வந்துடும். ஸோ வந்து உங்களுக்கு வந்து ஸ்பீட் அட்ஜஸ்ட்மெண்ட்டு ப்ளஸ் சவுண்டு நாய்ஸு வராது. குழந்தைங்க இருக்குது கையில் பெல்ட் போட்டுரும் அப்படின்லாம் நினைக்க வேணாம். கைக்கிட்டே மோட்டர் வந்துடும். ஸோ வந்து அந்த இதெல்லாம் வரவே வராது. சவுண்டுமே வராது. சவுண்டு வராது. இது பார்த்தீங்கன்னா ஓவர்லாக் மிஷின்ஸு. ஓவர்லாக் அடிக்கிறவங்களுக்கு இது வந்து கார்மெண்ட்ஸில் இருக்கிறவங்களுக்கு தெரியும். இது பார்த்தீங்கன்னா ஜுக்கியோட இது ஒரு நியூ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 52 வரும். இது வந்து யூஸ்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 22. அதாவது பாதிக்கு தரேன். பாதிக்கு உங்களுக்கு ஜுக்கி ஓவர்லாக் பாதி ரேட்டு கம்மியாக கொடுக்குறீங்க. கண்டிப்பாக தரேன். ஓகே, ஆனால் ஒர்க்கிங் கண்டிஷன் பக்காவாக இருக்கும். ஸ்டிச் எடுத்து பார்த்து இதுக்குமே வந்து வாரண்டி கொடுக்குறாங்க. அதாவது கிட்டத்தட்ட வந்து உங்களுக்கு 6 மந்த் வாரண்டி கொடுத்துட்றாங்க. அதுக்கு மேலே ஏதாவது சர்வீஸ்னாலும் ஸோ இவங்களே பார்த்துறேன். கண்டிப்பாக பார்த்துறேன். சரிங்களா? இது பார்த்தீங்கன்னா போர்ட்டபிள் மாடல்ஸ். இந்த மாதிரி மாடல்ஸை நம்ம டீல் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இதில் வந்து நீங்கள் எந்த மாடல் வேணாலும் ஆன்லைன் ப்ரைஸோட பெஸ்ட்டாக 1000 to 1500 பெஸ்ட்டாக நான் எடுத்தேன். ஓகே. ப்ளஸ் வந்து இது வந்து செர்வோ மோட்டர். ஓகே, இந்த மாதிரி மோட்டர் போடும்போது உங்களுக்கு நாய்ஸ் ரிடக்ஷன் கம்மியாக இருக்கும். ஃபஸ்ட்டு வந்ததெல்லாம் பார்த்தீங்கன்னா பெரிய மோட்டராக இருக்கும். கிளச் மோட்டர் அது பேர். அடிக்கும் கடன் போட்டாலே உங்களுக்கு ஒரு சவுண்டு ஃபீலிங் வரும். சவுண்டு வரும். அந்த சவுண்ட்னாலே தைக்க முடியாது, இரிட்டேட் ஆகும். வீட்டில் இருக்கிறவங்களுக்குலாம் தலைவலியே வந்துடும். சில பேர் வீட்டில் பழைய மிஷின் ஃபஸ்ட்டு வாங்கிடுவாங்க, கிளச் மோட்டர் ஓடிட்டு இருப்பாங்க. இந்த மாதிரி செர்வோ மோட்டர் நீங்கள் வேணால் போட்டுக்கலாம், அட்டாச் பண்ணிக்கலாம் உங்கள் மிஷின்ஸுக்கு. இந்த மாதிரி போடும்போது கரண்ட் பில்லும் கம்மியாயிரும், நாய்ஸ் ரிடக்ஷன் ஆயிரும். ஓகேங்களா? இது பார்த்தீங்கன்னா கிளாத் கட்டிங் மிஷின். கிளாத் கட்டிங். ஆமாம், அதாவது இந்த கிளாத் எல்லாம் வெட்டுறதுக்கு கிளாத் மொத்தமாக வச்சுட்டு அந்த வெட்டுவாங்க. மேக்ஸிமம் கார்மெண்ட்ஸ் வச்சுருங்க எல்லாருமே வந்து இது யூஸ் பண்ணுவாங்க. கத்திரிக்கோல் வச்சு வெட்டினீங்கன்னா உங்களுக்கு டைம் வேஸ்ட் ஆகும். இதை வச்சு வெட்டினீங்கன்னா உங்களுக்கு ஸ்பீடாக வெட்டிக்கலாம். எதாக இருந்தாலும் எவ்வளோ பிரெத்தாக இருந்தாலும் நம்ம கட் பண்ணி தாராளமாக. இதில் வந்து இதுவுமே இருக்குது. ப்ளஸ் வந்து 8 இன்ச் நைஃபு, ஸ்ட்ரைட் நைஃபு எல்லாமே இருக்கும். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு டிஃப்ரெண்டான ப்ராடக்ட் தான். இது பார்த்தீங்கன்னா அயன் பாக்ஸ் மாதிரியே இருக்குது. இது ஆமாம், இது அயன் பாக்ஸு இம்போர்ட்டட் தான், தைவான் மேக்கு. ஓகே, உங்களுக்கு இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 3500க்கு நான் விற்று இதோட பேடோடையே தரேன். பேடோடையே கொடுத்துட்றீங்க? பேடோட அது மட்டுமே 300 சார்ஜ் வரும். ஓகே, அதெல்லாம் நம்ம சார்ஜ் பண்ணுறதில்ல. உங்கள் வியூவர்ஸ்க்காக இந்த ஆஃபர் 3500க்கு நான் வந்து இதோட தரேன். இங்கே பாருங்கள். ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் வீட்டில் யூஸ் பண்ணுற மாதிரி இருந்தாலும் தாராளமாக வாங்கலாங்க. 3500 ஒரு கம்மியான மார்ஜின் தான். நீங்கள் ஒரு அயன் பாக்ஸ் வெளியில் நீங்கள் வாங்க போகிறீங்கனாலே ஒரு நல்ல அயன் பாக்ஸ் வாங்கினா ஒரு 1500 2000 வரும். சரிங்களா? எக்ஸ்ட்ரா 1500 போட்டால் நல்ல லைஃப் வரும். இது ஸ்டீம் அயன். ஆக்சுவலாக இதில் வந்து நீங்கள் வாட்டர் ஊற்ற போகிறீங்க. எதுக்கு நீங்கள் வாட்டர் ஊற்றுறீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த சுருக்கம் எதுவுமே வராது, நீட்டாக அயன் பண்ணணும். இந்த மாதிரி அயன் பாக்ஸ் கட்டுறேன். பாக்ஸ் பார்த்தீங்கன்னா நம்ம யூஎஸ்க்கு 35க்கு தரேன். 35க்கு தரேன். ஆமாம், இதை பார்த்தீங்கன்னா 4200 வரை விற்கிறாங்க. 35க்கு தரேன். இது தைவான் மேக், உங்களுக்கு நல்லா இருக்கும். ஓகே ப்ரோ. ஸோ பார்த்துக்கோங்க. இதுக்கு வாரண்டி இருக்கா ப்ரோ? இதுக்கு வாரண்டி 1 இயர் வாரண்டி இருக்குது. 1 இயர் வாரண்டி. என்ன ப்ராப்ளம்னாலும் பார்த்தேன். ஓகே ப்ரோ. ஸ்டெபிளைசர்ஸ் அதுவுமே இருக்குது நம்மகிட்ட அவைலபிள். ப்ரீமியரில் கொடுத்துட்ருக்கோம். அதாவது 4 மிஷின் நீங்கள் இதில் போட்டுக்கலாம். இந்த இதில் ஆமாம், 4 மிஷினில் நீங்கள் போட்டுக்கலாம். சடனாக வந்து உங்களுக்கு கரண்ட் கட் ஆனாலும் மோட்டருக்கு எந்த ப்ராப்ளம் வராது. கரண்ட் கொஞ்சம் சேவ் ஆகும். ஆமாம். சரி, நம்ம இப்போ அட்வான்ஸாக போயிடலாம். ஓகே ப்ரோ. இது பார்த்தீங்கன்னா அட்வான்ஸ் இப்போ வர ஆட்டோ கட்டர் ஃபெசிலிட்டி, ட்ரைனிங் ஃபெசிலிட்டி. ஒரு கார்மெண்ட்ஸ் ஆரம்பிக்கிறீங்க, ஒரு வீட்லேயே இருந்துட்டு ஒரு 100 பீஸ் 200 பீஸ் அடிக்கலாம் ஒரு ஐடியா வச்சுருக்கீங்க. அதனால இந்த மிஷின் வாங்கினீங்கன்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா ட்ரைனிங் ஆப்ஷன் இருக்கும், ஸ்பீடு கண்ட்ரோல் ஆப்ஷன் இருக்கும், லைட் ஃபெசிலிட்டி. அதே டைரக்ட் டிரைவ் தான், சவுண்ட்லாம் வராது. ஓகேங்களா? ஸோ பார்த்துக்கோங்க. ரொம்ப ஸ்மூத்தாக இருக்கும். எல்லாம் ரெடிமேடாக பக்காவாக இருக்குது.
ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் வெளியூர்லேருந்து வரீங்கன்னா மிஷின்ஸ் வந்து அசம்பிள் பண்ணணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை, ரெடிமேடாகவும் வச்சுருக்காங்க. வந்தோடனே டக்கு டக்குன்னு வாங்கிட்டு நீங்கள் போயிட்டே இருக்கலாம். சரிங்களா? இல்லை நீங்கள் ஆர்டர் கொடுத்துட்டு போயிட்டீங்கனாலும் உங்களுக்கு பார்சல் வந்துடும். ரெண்டாவது என்னென்னா வெளியூர்லேருந்து நீங்கள் நேரில் தான் வந்து வாங்கணும் அப்படிலாம் இல்லை. நீங்கள் ஃபோன் பண்ணி ஆர்டர் பண்ணிட்டீங்கனாலே போதும், பார்சல் போட்டு விட்ருவாங்க. சேம் பீஸ் வந்துடும். ப்ளஸ் வந்து ஃபிட்டிங்லேயே வந்துடும். நம்மகிட்ட வந்து அதர் ஸ்பெஷாலிட்டி வந்து நீங்கள் வந்து ஒரு மெக்கானிக்கை டிபெண்ட் பண்ணி அவங்க ஊரில் வச்சு மாட்ட வேணாம். மிஷினோட டாப் பாக்ஸில் வந்துடும், ஸ்டாண்ட் டேபிள் ஒரு பாக்ஸில் வந்துடும். ஸோ வந்து நீங்கள் ஃபிட்டிங்லேயே வந்தனால அப்படியே போட்டு அடிச்சுக்கலாம். ஓகே. ஸோ அடுத்த மிஷின் பார்க்குறோம். இது பார்த்தீங்கன்னா ரீஃபர்பிஷ்டு ஜுக்கின்னு சொல்லுவாங்க. ஓகே. அதாவது எனக்கு கம்மி ரேஞ்சில் வேணும் சார், ஆனால் என் பட்ஜெட் பார்த்தீங்கன்னா 16,000 ரூபாய்க்குள்ளங்க சார் அப்படின்னு சொன்னீங்கன்னா இந்த மாதிரி மிஷின்ஸ் போகிறதுமே பெஸ்ட்டு. நம்ம வியூவர்ஸ்க்கு இந்த லைட்டு ஃப்ரீயாக தரேன் உங்களுக்கு. சரிங்களா? இது மேக்னெட்டுங்களா? ஆமாம், மேக்னெட். இங்கே பாருங்க, லைட்டு எங்கே வேணால் மிஷினுக்கு தான் ஃபிட் பண்ணணும், இல்லை மேக்னெட் எங்கே இருந்தாலும் நீங்கள் ஃபிட் பண்ணிக்கலாம். அந்த இரும்பு இருக்கிற எங்கே வேணால் நீங்கள் ஃபிட் பண்ணி லைட் அடிச்சுக்கலாம். குவாலிட்டியும் உங்களுக்கு பெஸ்ட்டாக இருக்கும். ஓகே ப்ரோ. ஸோ இங்கே ஒரு மிஷின் வச்சுருக்காங்க. இது யூஸ்டுங்களா? இது யூஸ்டு சார். யூஸ்டு பார்த்தீங்க எப்படி இருக்குது? அதான் கொஞ்சம் நியூ மாதிரி தான் தெரியுது. டக்குன்னு கொஞ்சம் உத்து பார்த்தா தான் வந்து அதோட காஸ்ட்டுமே கம்மி தான் சார். உங்களுக்கு 13,000 ரூபா சார். அதாவது 13 ரூபாய்க்கு கொடுக்குறோம். 13,000 ரூபாய்க்கு தரேங்க சார். இது பார்த்தீங்கன்னா மோட்ரு வந்து புதுசுங்க சார், சேம் டைரக்ட் ரேட். ஸோ வந்து உங்களுக்கு வந்து சவுண்டுன்றது கம்மியாக இருக்குது. ஓகே ஓகே. அந்த நாய்ஸ் சவுண்டே வராது உங்களுக்கு மேக்ஸிமம் வராது. உங்களுக்கு பார்த்தீங்கன்னா டேபிள் ஸ்டாண்டு எல்லாமே புதுசு தான். மிஷின் மட்டும் தான் பழசு, டேபிள் ஸ்டாண்டு புதுசு. இதே நீங்கள் புதுசு போய் வாங்கினீங்கன்னா உங்களுக்கு வந்து 24,000 ரூபா சார்ஜ் பண்ணுவாங்க. நம்ம ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா இது நியூ டேபிள் ஸ்டாண்டு வித் செர்வோ மோட்டரும் உங்களுக்கு 13,000 ரூபாய்க்கு தரேன். ஓகே. ஸோ லாஸ்ட்டாக ஒரு மிஷின் வச்சுருக்காங்க. பார்த்தீங்கன்னா இது வந்து சேம் மாடல். அந்த ஜுக்கியில் பார்த்தீங்கன்னா புதுசு காமிச்சல. ஓகே. சேம் மாடல் தான் உங்களுக்கு பழசு வச்சிருக்கீங்க டிஸ்பிளேல. இது பார்த்தீங்கன்னா நம்ம யூஎஸ்க்கு ஒரு 12,000 தரலாம். 12 கொடுக்கலாம். 12 புதுசு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 26,000 ரூபா வருது. ஒரு 12,000 உங்களுக்கு கொடுத்துருவேன். எல்லாமே நீங்கள் இங்கே வந்து செக் பண்ணியே வாங்கிட்டு போகலாம். சரிங்களா? நீங்கள் வந்து கொஞ்ச நேரம் நீங்கள் தச்சு பார்த்து கூட வாங்கிட்டு போகலாம். நிறைய வெரைட்டிஸ் ஆஃப் மிஷின்ஸ் இருக்குது சார். நீங்கள் எந்த மிஷின் வேணால் பார்க்கலாம். கீழே இங்கே இருக்கிறது கூட மிஷின் தாங்க. எல்லாமே மிஷின்ஸ் தான். இது கீழேயுமே வச்சிருக்காங்க பாருங்க. இது ஒரு 10 மிஷின் வச்சிருக்கோம் மாடலுக்கு. ப்ளஸ் வந்து ஃபீடோ ஃபார்ம் மிஷினுமே நம்ம இருக்கு, உள்ள காஜா பட்டனுமே இருக்கு. A to Z எந்த மிஷின் வேணாலும் எனக்கு கிடைக்கும். இருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து அந்த துணிப்பை வீட்லேயே வந்து சிறு தொழிலெலாம் பண்ணுறாங்க. இப்போ இந்த மாதிரி மிஷின்ஸ் போகும்போது அந்த ஊசி உடையுது, அந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் கொஞ்சம் ஹெவி லெதர் முதற்கொண்டு அடிங்க. சோஃபா முதற்கொண்டு நீங்கள் இந்த மிஷினில் அடிக்கலாம். இந்த மிஷின்லையா? சோஃபா முதற்கொண்டு அடிக்கலாம். ஓ. நான் கேரளாவுக்கு ரெகுலராக இது வந்து 100 மிஷின் வாங்கிட்டு போயிடுவாங்க. கேரளாவிலேருந்து வந்தாங்கன்னா அது தூக்கிட்டு போயிடுவாங்க. வாவ், இங்கே பாருங்க. இது வந்து சோஃபா அடிக்கலாம். நீங்கள் லெதரு ஹெவியாக இருக்க எல்லாமே நம்ம இதில் அடிச்சுக்கலாம். எந்த தோல் வேணால் அதில் அடிக்கலாம் சார். நல்ல தரமாக இருக்குங்க. இது வந்து ஜுக்கியோட தான். புதுசு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 54,000 ரூபா சார்ஜ் பண்ணுறாங்க. ஓகே. நம்ம வியூவர்ஸ்க்கு நான் வந்து கொடுக்குற ப்ரைஸ் வந்து 22,000. 22. இது பேர் 54,000 இருக்க மிஷின் பார்த்தீங்கன்னா வந்து 22 கொடுக்குறாங்க. 22க்கு தரேன். இது வாக்கிங் ஃபுட் ஜுக்கி 1181 வாக்கிங் ஃபுட். நீங்கள் செக் பண்ணியே பார்த்துக்கலாம் ஆன்லைனில். ஓகே. ஸோ பார்த்தீங்கன்னா இந்த பக்கத்தில் இருக்க ஷாப்புக்கு வந்தாச்சு. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா வந்து பெரிய குடோன் மாதிரி இருக்குங்க. பார்த்தீங்கன்னாலே தெரியும். ஃபுல்லாக வந்து செகண்ட்ஸ் யூஸர் தான் வச்சுருக்காங்க. எல்லா மிஷின்ஸுமே வச்சுருக்காங்க. பாக்ஸில் இருக்கிறது எல்லாமே பார்த்தீங்கன்னா வந்து நியூ பீஸு. இங்கே பார்த்தீங்கன்னா வந்து எல்லா மிஷின்ஸும் இருக்குது. ஸோ இது இல்லாமல் இங்கே வாங்கலை. ஸோ இங்கே பாருங்கள் எவ்வளோ பெரிய குடோன் வச்சுருக்காங்க பாருங்கள். எவ்வளோ மிஷின்ஸ் வச்சுருக்காங்க பாருங்கள். அங்கே பாருங்கள் ஃபுல்லாகவே வந்து நீங்கள் கார்மெண்ட்ஸுக்கு யூஸ் பண்ணுற மாதிரி மிஷின்ஸ் தான் வச்சுருக்காங்க. நீங்கள் புதுசாக கார்மெண்ட்ஸ் ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக நல்ல சாய்ஸ்ன்னு தான் சொல்லுவேன். உங்களோட அப்படி அமௌண்ட்டை வந்து அப்படி பாதியை கம்மி பண்ணிடலாம். கிட்டத்தட்ட வந்து உங்களுக்கு ஒரு 3 லட்ச ரூபா நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போகிறீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 1.5 முடிஞ்சிடும். 1 முடிச்சிடலாம். ஸோ பார்த்துக்குங்க. அந்தளவுக்கு சூப்பராக வந்து மிஷின்ஸ் எல்லாம் வச்சுருக்காங்க. எல்லாம் ஒர்க்கிங் கண்டிஷனோட இருக்குங்க. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் புதுசு வாங்குறீங்க இல்லை செகண்ட்ஸ் வாங்குறீங்கன்னாலும் அதை ஃபிட்டிங்கோட கொடுத்துருவாங்க. சரிங்களா? நீங்கள் வெளியூரில் வந்து இப்போ ஆர்டர் கொடுக்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபுல் செட்டோட பாக்ஸ் பக்கா பேக்கிங்கோட கொடுத்து விட்ருவாங்க. உங்கள் வீட்டுக்கோ உங்கள் ஷாப்புக்கோ கரெக்டாக கொடுத்துருவாங்க. சரிங்களா? ஒன்று சொல்ல மறந்துட்டு இங்கே இஎம்ஐ இருக்குங்க. ஸோ இஎம்ஐ ஆப்ஷன் பஜாஜ் இஎம்ஐ பண்ணிருக்காங்க. ஸோ என்னென்ன பண்ணுறீங்க? பஜாஜ் இஎம்ஐ இருக்குங்க சார். நம்மகிட்ட கிரெடிட் கார்டு அக்செப்டட் சார். ஓகே ஓகே. ஸோ பார்த்துக்கோங்க, இஎம்ஐ அவைலபிள் இருக்குது. நீங்கள் எதுவும் வரி பண்ணி தேவையில்லை. எந்த மார்ஜின் கம்மியாக தான் இருக்குது, அமௌண்ட் கம்மியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிற அமௌண்ட்டை கொடுத்துட்டு நீங்கள் இஎம்ஐ போட்டுக்கலாம். ஓகே ப்ரோ. 0 டவுன் பேமெண்ட்லேயே உங்களுக்கு இஎம்ஐ இருக்குது. ஓகே ப்ரோ. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா வந்து என்னென்ன மிஷின்ஸ் எல்லாம் இருக்குங்க சார்? இது பார்த்தீங்கன்னா அந்த 6,000 ரூபாலேருந்து ஸ்டார்டிங் சொன்னால 6,000 ரூபாலேருந்து 10,000 ரூபா அந்த ரேஞ்சில் அந்த இங்கே இருக்க மிஷின்ஸ் மேக்ஸிமம் என்கிட்ட ஜுக்கியே இருக்கும். ஜுக்கி பார்த்தீங்கன்னா 7,000லேருந்து எனக்கு ஸ்டார்டிங் இருக்குது. தென் வந்து சைனா மேக்ஸ்லாம் போயிட்டீங்கன்னா ஒரு 6,000 ரூபாய்க்கு நான் பவர் மிஷின் தரேன். பெடல் மிஷின் 6,000 ரூபால, பவர் மிஷின் 6,000 ரூபா. பவர் மிஷின் 6,000 ரூபா. பவர் மிஷின். சரிங்களா? இங்கே பாருங்கள், பவர் மிஷினும் வந்து உங்களுக்கு 6,000 ரூபாய் கொடுக்குறாங்களா? சரிங்களா? பாருங்கள், இது எல்லாமே உங்களுக்கு ஜுக்கி மேக் தான். சிறுபாவும் நம்ம டீல் பண்ணிகிட்டு இருக்கோம்.
இந்த மிஷின் பார்த்தீங்கன்னா ஸ்டிச் எடுத்தே வச்சிருப்போம். Okay. இது புதுசு பார்த்தீங்கன்னா 70,000 ரூபா வரும். ஓகே. நம்ம யூசர்ஸ்க்கு நான் பெஸ்ட்டாக 35,000 ரூபாய்க்கு தரேன். 35 ரூபா. அதுவும் வந்து சும்மால புது டேபிள் ஸ்டாண்டு போட்டு செர்வோ மோட்டர் போட்டு தரேன். அதாவது 7,000 ரூபா எனக்கு வந்து புதுசாக தான் போட்டு தரேன். ஸோ எதுவுமே பார்க்கறது ஸோ இந்த மாதிரி கொடுக்க மாட்டாங்க, செட்டிங்கோட தான் கொடுப்பாங்க சரிங்களா. ஃபுல்லாக நீங்கள் வாங்கி அப்படி உட்காந்து தைக்கலாம். வேறு எதுவும் எக்ஸ்ட்ரா வந்து மெக்கானிக் கூப்பிட்டு ஆட் பண்ணுறது அப்படிலாம் வேலையே எல்லாமே நம்ம ஸ்டிச் எடுத்து தான் சார் வச்சிருப்போம். மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா அந்த ஓவர்லாக்லாம் பாருங்க, ஓவர்லாக்ல எல்லாம் பக்காவாக ஸ்டிச் எடுத்து தான் நீட்டாக வச்சிருப்போம். ஓகே ஓகே. ஸோ இங்கே பாருங்க, ஆல்ரெடி நீங்கள் செக் பண்ணிடுவீங்கல்ல, ஏதாவது கண்டிப்பாக செக் பண்ணி தான். இந்த கண்டிஷன்லாம் வராது ப்ரோ, ரொம்ப மோசமாக வரும் ப்ரோ. பார்த்தீங்கன்னா கண்டிஷன்ஸ்னு பார்த்தீங்கன்னா தைக்கிற கண்டிஷனா அது என்ன கண்டிஷன்லாம் தெரியாது. கஸ்டமர்ட்ட வந்து எக்ஸ்பிளைன் பண்ணி நீங்களே ஒரு 10 மிஷின் வச்சிருக்கீங்க, அதை நான் எப்படியே எடுத்துப்பேன். நீங்க தைக்கிற கண்டிஷன்ல இருந்தாலும் அது நம்ம மேட்டரே இல்லை. இப்போ என்னன்னா ஒரு கார்மெண்ட்ஸ்ல வந்து செகண்ட்ஸ் வச்சிருக்காங்க அப்படின்னா அதை கொடுத்துட்டு புதுசு எடுக்கலான்னு ஒரு ஐடியாவில் இருப்பாங்க. அதை அப்படியே கொடுத்துட்டு எடுத்திருப்பாங்க. ஸோ அதுலேயுமே சின்ன சின்ன மிஸ்டேக் இருந்தாலும் பண்ணி வச்சிருப்பாங்க. நீங்களும் உங்கள் வீட்டில் மிஷின்ஸ் இருக்கா கண்டிப்பாக கொண்டு வாங்க, நியூ பீஸே வாங்கிட்டு போகலாம் சரிங்களா. நல்ல மார்ஜினுக்கே எடுத்துப்பாங்க சரிங்களா. ஸோ வேற என்னென்ன மிஷின்ஸ் எல்லாம் இருக்கும்? இது பார்த்தீங்கன்னா ஜுக்கி 8700 சார். ஓகே. இந்த மாதிரி மிஷின்ஸ் பார்த்தீங்கன்னா புது டேபிள் ஸ்டாண்ட் போட்டு ஒரு 13,000 கொடுத்துருக்கேன். அதாவது அங்கே செட்டிங் பார்த்தீங்கன்னா அதில் எந்த மிஷின் வேணால் போட்டுக்கலாம். ஓகே. ப்ளஸ் வந்து ஒரு 8,000 இருக்குங்க சார், 8,000 இருக்குங்க சார், 10,000 இருக்குங்க சார். ஓகே. இதெல்லாம் ஓவர்லாக் மிஷின்ஸ். 4 த்ரெட், 5 த்ரெட், 6 த்ரெட், 3 வேரியண்ட்டும் இருக்கு நம்மகிட்ட. ஓகே. எல்லா வேரியண்ட்டும் கிடைக்கும் உங்களுக்கு. இது பார்த்தீங்கன்னா கன்சாய் ட்ரிம்மர் மிஷின் சொல்லுவாங்க. அதாவது இந்த கன்சாய் ட்ரிம்மர்னா இந்த கார்மெண்ட் ஃபீல்டில் இருக்கவங்களுக்கு மேக்ஸிமம் இதெல்லாம் தெரியும். இந்த மாதிரி அந்த இன்னர்ஸ்லாம் அடிப்பாங்க பாருங்க, ஒரு பட்டி மாதிரி அடிப்பாங்க அப்படிதானே சொல்றீங்க. இந்த ஃபுல்லாக வந்து இந்த பட்டி டிசைன் எல்லாமே ஒரிஜினல் பீஸ் தான் வைக்கிறது. நம்ம மேக்ஸிமம் சைனா பீஸ்ன்றதை அவாய்ட் பண்ணுறது, ஏன்னா அதுக்கு லைஃப் வந்து கம்மியாக கொடுக்கும். இதுனா நீங்கள் வந்து காஸ்ட் வைஸ் பார்த்தீங்கன்னா 10,000 ரூபா ஜாஸ்தியாக இருந்தாலுமே உங்களுக்கு லைஃப் நல்லா இருக்கும். ஓகே. இப்போ அக்சசரிஸ் எல்லாம் நம்மகிட்ட இருக்குமா ப்ரோ? ஏதாவது உள்ளே இருக்க அக்சசரிஸ் ஸ்பேர்ஸ் எல்லாம் போய் தாராளமாக நீங்கள் ஆர்டர் பேசிஸ்லாம் நான் வாங்கி தரேன். அப்படிங்களா? கண்டிப்பாக. அண்ட் வந்து மேக்ஸிமம் போகிற ஸ்பேர் எல்லாமே உங்கள்கிட்ட வச்சுருப்பேன். உங்களுக்கு ஏதோ ரொம்ப கிடைக்கல அப்படின்னா எல்லா இடத்துல நீங்கள் எல்லா ஊர்லேயும் இருக்கீங்க, எல்லா ஊர்லேயும் கேட்டு பார்த்தா கிடைக்கலைங்க சார், அந்த மாதிரி ஸ்பேர் நான் பண்ணி தரேன். இது போக நம்மளோட ஆட்டோமேட்டிக் ட்ரிம்மர் மிஷின்ஸும் இருக்குது எப்பயுமே அவைலபிள். ஆட்டோமேட்டிக் ட்ரிம்மர். ஆமாம். இதில் பார்த்தீங்கன்னா அந்த நூல் கட் பண்ணுற வேலையை நம்ம ட்ரிம்மரை வச்சு கத்திரிக்கோலை வச்செல்லாம் வெட்டுவாங்க. ஓகே. ஆட்டோமேட்டிக்காக அது உங்களை வெட்டி கொடுத்து அதுவே கட் பண்ணிடும். சூப்பர் ப்ரோ. ஸோ பாருங்கள் இவ்வளோ மிஷின்ஸ் வச்சுருக்காங்க. இது இல்லாமல் இந்த யூஸ்டு சொன்னாங்கள்ல கம்மி பட்ஜெட்டில் வெளியில், ஸோ அந்த மிஷின்ஸும் இருக்குது. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து யூஸ்டில் வந்து உங்களுக்கு பேசிக் என்ன காஸ்ட் வருது ப்ரோ? இது பார்த்தீங்கன்னா 2,000 to 3,000 சார்ஜ் தான் மேக்ஸிமம் பண்ணிகிட்டு இருக்கோம். ஓகே. மிஷின் கண்டிஷனை பொறுத்து மேக்ஸிமம் 2,000 ரூபா 3,000 உங்களுக்கு முடிச்சு கொடுத்துடலாம். ஓகே. சப்போஸ் நம்ம அடிஷ்னலாக டேபிள் ஸ்டாண்ட் நியூவாக போட்டிருந்தோம்னா அதுக்கு 500 எக்ஸ்ட்ரா சார்ஜ் பண்ணுவோம், அவ்வளோதான். 500 தான் எக்ஸ்ட்ரா சார்ஜ் பண்ணுறேன். டேபிள் ஸ்டாண்ட் அவங்க நியூவாக போட்டுதான் சார். புதுசே போட்டுட்டு பழைய கஸ்டமர்கிட்ட இருந்து வர டேபிள் எந்த கண்டிஷனில் இருக்குன்னு தெரியாது. ரொம்ப டேமேஜாக சார் இருந்துச்சுன்னா நமக்கே தெரியும் இது உங்களுக்கு தைக்க முடியாது சார், அந்த மாதிரி இருக்கா. நம்ம புது டேபிள் போட்டு தான் ஒரு மார்ஜினில் வச்சு கொடுத்துருவோம். கண்டிப்பாக. ஸோ பார்த்துக்கோங்க. ஸோ இவ்வளோ மிஷின்ஸ் எல்லாம் வச்சுருக்காங்க. இது பேர் என்ன ப்ரோ? இது பார்த்தீங்கன்னா உஷா ஜெனோமி மாடல்ஸு. ஓகே. பூஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 20K வருதுன்னா நம்மகிட்ட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 2,500 செகண்ட்ஸ் முடிச்சு கொடுத்துடலாம். 2,500 கொடுக்குறீங்களா? 20,000 இருக்கிற மிஷினவா? இந்த மாதிரி போர்ட்டபிள் மிஷின்ஸ் என்னங்க எல்லாமே ஷாக்கான ப்ரைஸாக சொல்கிறீங்க. இது பார்த்தீங்கன்னா வந்து அதே தான். இது வந்து ஃபேட் லாக்கு உங்களுக்கு சிலிண்டர் பெட்டுன்னு சொல்லுவாங்க. அதாவது இது ஒரு டைப்பான மிஷின் உங்களுக்கு சிலிண்டர் பெட்டு. இது பார்த்தீங்கன்னா கிளாத் கட்டிங் மிஷின். அது நாங்கள் சின்னது பார்த்தோம், உங்களுக்கு இது வந்து பெருசு. இது பார்த்தீங்கன்னா ஒரு 6,000 ரூபா தான் நான் சார்ஜ் பண்ணுறேன். இவ்வளோ பெரிய மோட்டர் இருக்கிற மிஷின். புதுசு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 13 to 24 வரை இருக்கு. நம்ம செகண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 8க்குள்ளேயே முடிஞ்சிடும். அந்த 24,000 மிஷின் கூட உங்களுக்கு 8,000 ரூபாய்க்கு முடிச்சு கொடுத்துட்றீங்க. ஓகே. இது குட்டியா ஒரு மிஷின் இங்க வச்சிருக்கீங்க ப்ரோ? இது சேம் தான் ப்ரோ. ஓகே. ஓவர்லாக்ல செகண்ட்ஸ் ப்ரோ. ஓவர்லாக்ஸ். அங்க பாத்துறோம்ல அங்க புதுசு பார்த்தோம். இது பாத்தீங்கன்னா ஃப்ரெஷ் யூஸ்ட் கண்டிஷன் தான். ஓகே. இது பாத்தீங்கன்னா 3,500 உங்களுக்கு கொடுத்துருவேன். 3,500 கொடுத்துறேன். ஆமா. புதுசு பாத்தீங்கன்னா 6,000 ரூபா வருது, 3,500 வரும். இந்த மாதிரி கண்டிஷன். அதுவும் உங்களுக்கு கண்டிஷன் கொஞ்சம் பெயிண்டிங் கம்மியா இருந்துச்சுன்னா உங்களுக்கு 2,500 முடிச்சு கொடுத்துருவேன். 2,500 கொடுக்குறேன். ஆமா. நான் சொன்னேன்ல அந்த 6,500 ரூபாய்க்கு மிஷின் இருக்கு, எங்க இருக்குன்னு கேட்டீங்கன்னா இது மாதிரி கொடுத்துரும். 6,500 ரூபா தான் அந்த மிஷின். 6,500 ரூபா மொத்தமே 6,500 ரூபா. கார்மெண்ட்ஸ்க்கு இருக்க மிஷினே பாத்தீங்கன்னா வந்து ஒரு 6,500 ரூபா. ஃபுல்லா காமிச்சிருங்க. புதுசு எவ்வளவு வருது? புதுசு பாத்தீங்கன்னா உங்களுக்கு 16,000 சம்திங். 16 அதாவது 16,000 ரூபா இருக்குது பார்த்தீங்கன்னா வந்து 6,500 ரூபா கொடுத்துட்றாங்க. இங்கே பாருங்க ஃபுல் செட்டோட இருக்குது. மிஷினு கீழே டேபிள் எல்லாமே பக்காவாக இருக்குங்க. மோட்டரோட வந்துடும் நினைக்கிறேன். கண்டிப்பாக. ஓகே ப்ரோ. ஸோ பார்த்தீங்கன்னா இதெல்லாம் ஸ்டாக் வச்சுருக்காங்க. என்ன ப்ரோ? ஃபுல்லாக செட்டோட ரேட்டு தான் நம்ம சொல்கிறது. ஓகே. மேக்ஸிமம் அந்த மிஷினை மட்டும் கையில் கொடுக்க மாட்டாங்க முடியாது. ஸோ அதனால் வந்து செட்டோட வாங்கலாம். ஓகே ப்ரோ.
இது பார்த்தீங்கன்னா அதே தான் செகண்ட்ஸ் லைட் யூஸ்டு கண்டிஷன்ஸ். ஓகே ஓகே. இது பார்த்தீங்கன்னா 8.7 எடுத்தீங்கன்னா உங்களுக்கு 10,000 வரும். 8.1 11,000 சார்ஜ் பண்ணுவேன். ஓகே ப்ரோ ஓகே. ப்ளஸ் வந்து இது F4 புதுசு பார்த்தீங்களா அதிலே பழசு வச்சுருக்கேன் F4ஓடது. ஸோ F4ஓட பழசு. ஆமாம். இது பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்டாக்கு வந்து கம்மியாக தான் கிடைக்கும். ஸோ வந்து வெயிட் பண்ணணும். நம்ம கம்பெனி குரூப் இருக்குது, நான் டெய்லி அதில் அப்டேட்ஸ் பண்ணுவேன். நீங்கள் அதில் பார்த்து கூட வாங்கிக்கலாம். சப்போஸ் மிஷின் வந்து ரொம்ப டிமாண்டாக இருக்கும், 1 வாரம் 2 வாரம் டைம் இருந்தாலும் நீங்கள் கம்பெனி குரூப்பில் ஜாயின் பண்ணிட்டு எப்போ வேணால் வாங்கிக்கலாம். ரெகுலராக அப்டேட்ஸ் நான் பண்ணிடுவேன். ஓகேங்களா? சூப்பர். ஸோ பார்த்துக்கங்க இவ்வளோ ஸ்டாக்ஸ் எல்லாம் வச்சுருக்காங்க. இது எல்லாமே ஜாக்கு. நம்ம தான் இங்கே கோயம்புத்தூர் தமிழ்நாட்டில் ஒரு 5 டீலர்ஸ் இருக்காங்க. 5 டீலர் நம்ம ஒரு மெயின் டீலராக இருக்கீங்க. தமிழ்நாட்டிலே ஒரு 5 டீலர் தான் இருக்காங்களா? அதில் இவங்க பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மெயின் டீலர். சரிங்க. இவங்ககிட்ட தான் வந்து இந்த யூஸ்டு எல்லா மிஷின்ஸுமே பார்த்தீங்கன்னா வந்து சீப் அண்ட் பெஸ்ட்டாகவும் கிடைக்கும். உங்களுக்கு எவ்வளோ குவான்டிட்டி வேணாலும் கிடைக்கும். மிஷின்ஸ் திடீர்னு 10 மிஷின் 20 மிஷின் வேணாலும் உடனே ஸ்டாக் வச்சுருப்பாங்க. உங்களுக்கு வாங்கிக்கலாம். சரிங்களா? எல்லா பட்ஜெட்லையும் வச்சுருப்பாங்க. சரிங்களா? நம்ம சொல்லி இப்போ 2000 இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு 2000 இருக்குது. சரிங்களா? சும்மா சொல்கிறதுக்காக இல்லை, 3000 வரையும் எல்லா ரேஞ்சில் இருக்கும் மிஷின்ஸு. நீங்கள் கம்பெனி குரூப்பில் ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ரெகுலராக அப்டேட்ஸ் வரும். ஸோ வந்து நீங்கள் வந்து கேட்சப் பண்ணிக்கலாம். நான் கூகுள் பேல அமௌண்ட் அமுச்சுட்டிங்கன்னா இங்கே நான் டெலிவரி போட்டுருவோம் உங்களுக்கு. ஓகே. நேரில் வந்து கூட நீங்கள் வந்து ஸ்டிச் பண்ணி வாங்கணும் அப்படின்னா நேரில் வந்து கூட சாய்ஸ் வச்சுருக்கேன். நேரில் வந்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய சாய்ஸஸ் இருக்குது. நீங்கள் எந்த மிஷின் பிடிக்கலன்னா இந்த மிஷின். ஏன்னா சில டெய்லர்ஸுக்கு உட்காந்து பார்த்து தச்சாதான் உங்களுக்கு பிடிக்கும். மனசாக்ஷன். வெளியூரில் இருக்கீங்க, எனக்கு ஏதோ மிஷினை கொடுத்துட்டீங்க அப்படிலாம் நீங்கள் வேண்டாம். சப்போஸ் உங்களுக்கு மிஷின் பிடிக்கல அந்த மாதிரி இருந்துச்சுன்னா எங்கள் மிஷினை திருப்பி அனுப்புங்க. என் கைக்கு பார்சல் ரிசீவ் ஆனவொன்னே நான் உங்களுக்கு அது மிஷினோட கண்டிஷனில் ரெடி பண்ண முடிஞ்சா சர்வீஸ் பண்ணி தரேன். சப்போஸ் உங்களுக்கு அது சர்வீஸ் பிடிக்கல சார், அந்த மிஷின் எனக்கு வேணாம் சார், அந்த மாதிரி இருந்துச்சுன்னா வேறு மிஷின் என்கிட்ட சாய்ஸஸ் நிறையா இருக்குது. உங்களுக்கு எந்த மிஷினும் நான் போட்டு கொடுத்துடலாம். ஸோ பார்த்துக்கோங்க இவ்வளோ ஆப்ஷன்ஸ் இருக்குது. காந்திபுரத்தில் 9th ஸ்ட்ரீட்டில் தாங்க இருக்குது. நீங்கள் காந்திபுரம் பஸ் ஸ்டாப்லேருந்து வரீங்கன்னா ஸோ கிராஸ் கட் ரோட்டில் வந்து அப்படியே 9th ஸ்ட்ரீட் கட் ஆகும். அதில் வந்தனையும் பார்த்தீங்கன்னா வந்து 4 கார்னர் இருக்கும். சரிங்களா? அதை தாண்டி கொஞ்சம் முன்னாடி வரும்போதே பார்த்தீங்கன்னா ரைட் சைடில் ஒரு ஷாப் இருக்குது, கொஞ்சம் முன்னாடி வந்து லெஃப்ட் சைடு ஒரு ஷாப் இருக்குது. டிஸ்கிரிப்ஷனில் பார்த்தீங்கன்னா வந்து ஷாப்போட அட்ரஸ், நம்பரு, ஸோ ஜியோட நம்பரு, வாட்ஸ்அப் நம்பர் எல்லாம் கொடுத்துருக்கேன். கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். நீங்கள் வர்றதுக்கு முன்னாடி கால் பண்ணிட்டு கூட வாங்க, வெளியூர்லேருந்து வர்றீங்க அப்படின்னா. ட்ராப் பண்ணி ப்ரைஸ் பார்க்கணும்னா வாட்ஸ்அப்பில் கேட்லாக் இருக்குது சார். நீங்கள் வந்து ஒரு ஹாய் மெசேஜ் பண்ணால் போதும் சார். நீங்கள் வந்து எல்லாமே உங்களுக்கு A to Z மிஷினோட ப்ரைஸு அப்டேட்டு எல்லாமே அதில் நான் போடுவேன். கேட்லாகில் ரெகுலராக அப்டேட்ஸ் இருக்கும் நம்மகிட்ட. ஓகேங்களா? A to Z ஸ்பேருமே நம்மகிட்ட கிடைக்கும் எப்பயுமே. ஸோ பார்த்துக்கங்க உள்ள இந்த சைடுமே கூட ஒன்று இருக்குங்க. ஆமாம் சார். எல்லாமே ஜாக் F4ஓட மெயின் டீலர் நம்ம தான் சார். ஜாக் F4 இங்கேருந்து நாங்கள் வந்து தமிழ்நாடு ஃபுல்லாக போகுது. மேக்ஸிமம் திண்டுக்கல்லேருந்து வாங்குவாங்க, எல்லா ஊர்லேருந்துமே, கேரளாலேருந்து இங்கே வந்து வாங்கிட்டு போவாங்க. ஓகே. ஆனால் எங்கள் தமிழ்நாட்டிலேருந்து கேரளா எல்லா ஊருக்குமே அதர் ஸ்டேட்டுக்கு நம்ம போயிட்டுருக்கு. சரிங்களா? சூப்பர். இங்கே பார்த்தீங்கன்னா வந்து அக்சசரிஸ் அண்டு சிசர்ஸு, மோட்டோர்ஸ் எல்லாமே இங்கே வச்சுருக்காங்க. சொல்லுங்க ப்ரோ. நம்ம பார்த்தீங்கன்னா மோட்டோஸ் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா டோர் ஸ்டெப்ஸ் டெலிவரி. ஓகே. டேரெக்டாக அவங்க வீட்டுக்கு எஸ்டி கொரியர் ப்ளஸ் வந்து ப்ரொஃபஷனல் எதில் சொல்கிறீங்களோ அதில் போட்டு கொடுத்துடலாம். நீங்கள் ஆந்திரா, கர்நாடகா எந்த ஊரில் இருந்தாலும் சரி, நான் அதை உங்கள் வீட்டுக்கே வந்து 750 ரூபாய் கொடுக்குறேன். 750 ரூபாய் கொடுக்குறீங்க. இது பார்த்தீங்கன்னா வெளியே வந்து 1000 1200 அதாவது நம்ம யூஸ் பண்ணிட்டு 750 ரூபாய்க்கு உங்கள் வீட்டுக்கே வந்து. சரிங்களா? சூப்பர் ப்ரோ. இது பார்த்தீங்கன்னா அதாவது இந்த செர்வோ மோட்டர்னு சொன்னோம்ல, இவ்வளோ தான் மோட்ரு. அந்த கிளச் மோட்டரை ரீப்ளேஸ் பண்ண வந்தது தான் இந்த செர்வோ மோட்ரு. ஓகே. இது பார்த்தீங்கன்னா ஒரு 3250க்கு உங்கள் வீட்டுக்கே தரேன். 3250க்கு வீட்டுக்கே வந்துடும். உங்கள் வீட்டுக்கே வந்து தரேன். ஜஸ்ட் ஒரு ஃபோன் கால் பண்ணுங்க, உங்கள் டோர் டெலிவரி வந்துடும். சரிங்களா? இது எப்படி மாட்டணும்னு தெரியாமல் இருப்பீங்க. நான் வந்து இதோட வீடியோஸுமே நான் உங்களுக்கு அசிஸ்ட் பண்ணி தரேன். ஓகே. பெரிய விஷயம்லாம் இருக்காது. எனக்கு தெரிஞ்ச ஸ்க்ரூ நட் போட்டு விட்டு அப்படியே ஃபிட் பண்ணுற மாதிரி. கால் பண்ணுங்க சார். எந்த விஷயம் வாங்கினாலும் சர்வீஸ் அசிஸ்ட்மெண்ட் பார்த்தீங்கன்னா எனக்கு கால் பண்ணுங்க. நான் பிஸியாக இருந்தாலும் ஏதோ ஒரு மெக்கானிக்கிட்ட அவங்களுக்கு மாற்றி விட்டுருவேன். நீங்கள் அவங்களுக்கு கால் பண்ணிங்கன்னா ஏதோ டைமில் உங்களுக்கு கண்டிப்பாக அசிஸ்ட் பண்ணி அந்த ப்ராப்ளம்லாம் சால்வ் பண்ணிடுவாங்க. ஃபோன்லேயே மேக்ஸிமம் சால்வ் பண்ணிடுவாங்க. ஸோ இதெல்லாம் ஆயில்லாம் வச்சுருக்காங்க. ஆயில் இருக்குது, நீடில்ஸ் இருக்குது, ப்ளஸ் வந்து பேடு இங்கே இருக்கலாம். மோட்டர்ஸ் பார்த்தீங்கன்னா பெரிய மிஷின் மோட்டர் இருக்குது. ஓகே. செர்வோ மோட்டர்லேயே நிறைய வெரைட்டிஸ் இருக்குது. அதாவது 4000லேருந்து 3000 4000 6000 அந்த ரேஞ்சில் எல்லா மிஷினும் எனக்கு மோட்டர் இருக்குது. ஓகே. ஸோ பார்த்துக்கங்க இவ்வளோ ஐட்டம்ஸ் வச்சுருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா வந்து ஆன்லைனில் பார்த்தீங்கன்னா 450 சார்ஜ் பண்ணுறாங்க இந்த மாதிரி சிசர்ஸ். நம்ம ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 350க்கு அவங்க கைக்கே வந்து கொடுத்துரும். 350 இங்கே பாருங்கள். அதை ப்ரொஃபஷனலாக யூஸ் பண்ணுறது. ப்ரொஃபஷனலாக அதை யூஸ் பண்ணி பாருங்க ப்ரோ. ஓகே. ஸோ அவங்க பாருங்கள். ஸோ நீங்கள் டைலரு எங்கேயாவது வந்து சிசர் தேடிட்டு இருக்கீங்க, வெயிட்டே இருக்காது, வெயிட்லெஸ்ஸாக இருக்குது. ரெண்டாவது என்ன ஷார்ப்பு, பயங்கர ஷார்ப்பாக இருக்குங்க. இங்கே பாருங்கள்,
ஒரு லைட்டாக ஓங்கி எழுத்துனா கையை அறுத்துரும், அந்தளவுக்கு ஷார்ப்பாக இருக்குது. நிறைய பேர் மிஷின்ஸ் கேட்டுட்டு இருந்தீங்க, உங்களுக்காக ஒரு சூப்பரான வீடியோ தான் கவர் பண்ணியிருக்கேன். ஸோ எடுக்கிற ஒரு நல்ல வீடியோவை எடுக்கலாம் சொல்லிட்டு தான் ஸோ இவ்வளோ பெரிய ஷாப் எடுத்துருக்கோம் சரிங்களா. ஸோ உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாராச்சும் மிஷின் தேடிட்டு இருக்காங்கன்னா உங்களுக்கு இந்த வீடியோ வந்து கண்டிப்பாக ஷேர் பண்ணி விடுங்க, அவங்களுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கட்டும் சரிங்களா. ஸோ வீட்டில் வச்சு நிறைய பேர் வந்து ட்ரைனிங் எடுக்கலாம் அப்படிலாம் சொல்லிட்டு இருப்பீங்க, அந்த நம்மளும் ஒரு டைலர் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு பேசிக்காக நீங்கள் செகண்ட்ஸே வாங்கி யூஸ் பண்ணலாம் சரிங்களா. பேசிக்காக வாங்கி தச்சுட்டு ஸோ ப்ராப்பராக டைலர் ஆகிட்டிங்கன்னா அதுக்கப்புறம் புதுசாக வச்சுக்கலாம். ஓகே ப்ரோ. ஸோ இந்த கேட்லாக் ஒன்று வச்சுருந்தீங்க, அதை மட்டும் காமிச்சிருங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா உஷா ஜெனோமி மாடல்ஸ் சார். ஓகே. இது வந்து ஆன்லைன் ப்ரைஸோட நான் உங்களுக்கு பெஸ்ட்டாக பிடிச்சி தரேன் சார். இதுங்களா? ஆமாம் சார். இதில் எந்த மாடல்ஸ் வேணால் நீங்கள் பார்க்கலாம். உஷா ட்ரீம் ஸ்டிச் இருக்குது, மார்வலாக இருக்குது. ஹையர் எண்ட் பார்த்தீங்கன்னா MC 450 550, அதாவது எம்ப்ராய்டரி மிஷின்ஸ். அது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆன்லைனில் வந்து ஒரு 1 lakh கிட்ட பண்ணுறாங்கன்னா நம்ம ஹோல்சேல் ப்ரைஸில் முடிஞ்ச அளவு பெஸ்ட்டாக பண்ணிடலாம். ஹோல்சேல் ப்ரைஸ் வந்து ரிவீல் பண்ண தேவையில்ல, முடியாது. அது பண்ண கண்டிப்பாக வந்து ஏன்னா நிறைய வியாபாரிகள் இருப்பாங்க, அதனால வந்து டேரெக்டாக நம்ம ஜிஏ கான்டாக்ட் பண்ணிங்க, பெஸ்ட் ப்ரைஸாக கொடுப்பாங்க. ஹோல்சேல் ப்ரைஸ் நான் ஓப்பனாக சொல்லியிருக்க மாட்டேன், ஏன்னா வந்து வெளியே மற்றவங்க பாதிக்கப்பட்டுறக்கூடாது நம்மளால். கண்டிப்பாக. ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ உங்கள் எல்லாத்துக்கும் பிடிச்சினா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இன்னொரு வீடியோ மீட் பண்ணுறது வரைக்கும் உங்களுக்கு தமிழ் வாகர். பாய்.